சில நேரத்தில் இந்த மாறி காலங்களில் கடல் மின்னல் தாக்கங்கள் வரைக்குள்ள கடல்ல போய்கள ஒரு வித்தியாசமான ஒரு பயிர் நாங்கள் ஒரு யுத்த காலத்துல அங்காளம் போயிருந்து நாங்கள் ஒருக்கா போயிருக்க பெரிய ஒரு ஆடு ஒன்றை பிடிச்சி அங்க இரண்டப்படுக்கிறவங்களாம் இறங்கி பிடிச்சி ஆடுனாங்க. அதுதானே என்ன விட எல்லாம் மால் மாதிரி இருக்கிறா அனைவருக்கும் வணக்கம். நான் ரசாயினி, நான் சுகுமார், நான் தேரணி, நான் நிரோமி, நான் ராஜன். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க எங்க நிக்கிறோம்னு சொன்னா எங்களோட வீட்டை தான் நாங்க நிக்கிறோம். அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட வீட்டை வந்து நாளை பிறகு எங்க அண்ணா அம்மா இருக்கிற கிளிநொச்சில இருந்து என்ன அண்ணா கிட்ட குரலே அங்கால என்ன மாதிரி மழையா கிளிநொச்சியில சரியான மழை நேற்று வரைக்கும் அண்ணா நினைஞ்சு கொண்டு வந்தது. நான் ரெயின் கோட் போட்ட வழியா பிரச்சனை இல்லை. யார் வந்தது வீட்ட? மாமா வந்தவர். பிள்ளைங்க என்ன வாங்கி கொண்டு வந்தவர்? கேக் வாங்கி கொண்டு வந்தவர். ஆனா ரியானாவும் ஜெரோமியும் பாத்தீங்கன்னு சொன்னா அண்ணாவோட போன் கதைக்கிறேன்டாரு மாமா ஐஸ்கிரீம் வேண்டி கொண்டு வாங்கன்னு சொல்றேன். ஆனா அண்ணா வரைக்கும் வளமையாவே சொல்றாங்க அண்ணா ஐஸ்கிரீம் தான் வாங்கி கொண்டு வர்றது. அப்ப நேற்று வந்து மழைன்றபடியா கேக் வேண்டி கொண்டு வந்தேன் பிள்ளைகளுக்கு. ஆனா நல்ல அண்ணா வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர ஏற்கனவே வந்து சளியா இருந்தது. அப்ப அண்ணா பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் வெடி கொண்டாந்துட்டு எல்லாத்தையும் கரைஞ்சது. ஆனா ஐஸ்கிரீம் ஒரு கதை என்ன. ஆனா கதைக்கிற நேரம் எல்லாம் மாமா வீட்டை வா அப்படின்னு தான் சொல்றது. வாங்கன்னு சொல்றியா? என்ன காரணம்? இங்க வரைக்குள்ள பொண்ட கோணுகள், ஐஸ்கிரீமுகள், மற்ற கேண்டோஸுகள் அப்படி எல்லாம் நிறைய வேண்டி கொண்டு வராதானே. அதுக்காகவே கோல் எடுத்தோன்னே மாமாவோட ஒரு கதையும் இல்ல, மாமா வீட்டை வா. ஆனா ஆளுக்கு நல்ல மாமா வந்தோன்னா மாமால உண்மையில ஒரு நல்ல பாசம். அது அப்ப என்ன மாதிரி கிளிநொச்சி பக்கம் எல்லாம் மழை தானே? சரியான மழை. இப்பத்திய காலத்துல அப்ப அந்த இரணமடு குளமெல்லாம் சும்மா அந்த மாதிரி நிரம்பி இருக்குமே. இப்ப நாங்களும் ரொசானி பார்த்தேன் அந்த இரணமடு குளம் பாக்கல. நானும் ஒரு நாளும் போவோம் இல்ல, ஒரு நாளே போகணும். ராயனே தெரியுமே ராயனே அதானே அதானே. ஆனா இப்ப நீ இந்த மலைக்குள்ள போ சரி வர நல்லவா இலங்கையில 3வது இடம் தானே குடிக்குது. அதானே முதலாவது இடம் இலங்கையில 3வது இடம். ஆனா உண்மையில ஒரு பெரிய குளம் தானே. பெரிய குளம் எக்கச்சக்கமான முதலை நிக்குதா மேன. நாங்க யுத்த காலத்துல அங்காடான் போயிருந்த நாங்க ஒருக்கா போயிருக்க பெரிய ஒரு ஆடை புடிச்சு அப்படியே விழுங்கினாபடி கொம்பு மட்டும்படியில நிக்குது. அப்படியே ஒரே கிடாய உண்டு புடிச்ச அப்படியே விழுங்கினாபடி நிக்குது. அப்ப ஆடுக்கு அந்த நிலையில உங்களுக்கு எந்த நிலையில அப்பதான் யோசிச்சு நாங்க முதல்ல இருக்கும்னு சொல்லி ஆடை விழுங்கிட்டு விழுங்கி கொம்பு மட்டும் 2 படியில நிக்குது. அப்படியே யோசிச்சு நாங்க. அப்ப ஆடுக்கு அந்த நிலை இல்ல, எங்களுக்கு என்ன நிலை? ஆட்டே விழுங்குற அளவுட்டு எவ்வளவு பெரிய முதலையா இருக்குமே. இப்ப குளிக்கல அது இப்ப நேரடியா குளத்துல குளிக்க விட மாட்டாங்க. இந்த வாய்க்கால் நேரடியா இறங்கினோம்னு சொன்னா நேரடியா அப்படியே போக வேண்டியதான். வாய்க்காலுக்கு வராதோ? வாய்க்காலுக்குள்ள வரலாம். ஆனா நாங்களும் ஜெயிச்சிடாங்க குறையும்.
குறைவா குறைவு. வரலாமண்டா உள்ளுக்கு இறங்கவே இயலாது. என்ன எச்சரிக்கையா இருக்குது. ஆனா என்ன சொல்லுங்க, பெரிய அளவுல நிக்காது. வாய்க்கால் வழியா படுத்து காடு தானே, சைட்ல கிடக்கலாம், நாங்க பார்த்து குளிக்கலாம். குளத்துல அப்படி இல்ல தானே, அங்க அதுக்கே இருக்கிறது. அதனுடைய எல்லாம் உண்மையில நாங்களும் ஒரு நாளும் போய் பார்த்ததும் இல்லை. அதோட வந்து இந்த மழை சீசனுக்குள்ள இனி மழைக்க போகவும் இல்லாது. அப்படின்னா வேலை விட்டுதான் சின்னாக்களை வேணும்னா சின்னாக்களை விட்டுட்டு அம்மாட்ட விட்டுட்டு பாத்தீங்களா, நீங்கள் மட்டும் போய் பார்த்துட்டு வர சின்ன பிள்ளைங்க விடுறீங்களா? காட்ட வீடு அதுக்கு ரெயின் கோட் ஒன்று போட்டு நிப்பினம் தானேயாவே விடுவார். அதோட நாங்க பைக்ல இல்ல போறது, மழைன்னு வந்தா கொஞ்சம் கிரைச்செல்லாம் பாப்போம். மழை இல்லாத நேரம் தான் பார்த்து. ஜனவரிக்கு பிறகுதான். அப்ப என்ன மாதிரி உங்களுக்கு அங்கே கிளிநொச்சி பக்கம் பொழுதுபோக்குகள் எப்படி போகுது? வேலையோட போகுது. என்ன உண்மையில முக்கியம். அதோட நடுவில் லீவ் எடுத்தாலும் மாத்தி விட்டுருவாங்க. கிடைக்கும். அதுக்குதான் காசு போடுறேன். இந்த டீக்கு சோடுக்கு தானே காசு போடுறேன். அதே பேர் ஃப்ரீயா குடுக்கிறேன். காமன் சட்டை பிள்ளைகளுக்கு கொடுக்குறது 10:30 மணிக்கு ஒரு டீயும் சாக்லேட் பிஸ்கெட் அல்லது கேக் தருவாங்க. ஒரு 3:30 மணிக்கு ஒரு டீயும் பிஸ்கெட்டும் கேக்கும் தருவாங்க. மத்தியான சாப்பாடு, காலேஜ் சாப்பாடு, இரவு 2 சாப்பாடு இல்ல. அதுவும் சோட்டிஸ் பிஸ்கெட் இல்லாம சாக்லேட் கிரீம் பிஸ்கெட். இப்ப நாங்கள் வெளியில 2 கொண்டு குளத்தையும் வேண்டி சாப்பிட்டாலும் இதுக்கே 1000 வந்துடும். ஆனா உண்மையில ஒரு நல்ல வேலை. ஏதோ கட்டித்தனமா ஒரு வேலையை ஒன்று எடுத்துட்டீங்க. என்ன உண்மையில கட்டாயம் இப்பத்திய காலத்துல என்னதான் சும்மா இப்ப நாங்க கூலி வேலைக்கு நாங்க போறோம் சரியான ஒரு நாளைக்கு உண்மையில 3000 அப்படி உழைக்கலாம். ஆனா இப்ப மழை நேரம் எல்லாம் இப்ப வேலை இல்லை. வீட்டை தான் இருக்கணும். ஆனா இப்படியான ஒரு வேலை. ஆனா உண்மையில நானும் அங்க இருப்போமா இருந்தா நானும் அங்கதான் வேலைக்கு போவேன். நல்ல ஒரு வேலை உண்மையில வேலையை விடாமலுக்கு செய்யணும். அதான் முக்கியம். எவ்வளவோ சம்பளம் பண்ணாலும் குறைஞ்ச சம்பளம் பண்ணாலும் நாங்க நிலையா ஒரு இடத்துல நிக்கக்குள்ளதான் எங்களுக்கு அதுல பதவி உயர்வோ இல்லாட்டி சம்பளம் கூடவோ எங்களுக்கு தருவாங்க. என்ன ஆனா இப்ப ஜெரோமியும் ரியானாவும் வர சொல்லேக்குள்ளே நீங்க மழைண்டும் பார்க்காமலுக்கு நேற்று வந்து வந்துட்டீங்களா? ஏன் எங்க போறீங்க இப்ப? ரெயின் கோட்டை போட்டு அவசரமா கிளிநொச்சி போறீங்க மாமாவோட? இரணாவாடக்குள்ளாத்து. ஆனா நான் இன்னும் ஜெரோமி எங்களை படுக்க விடாது. ஆனா நாங்க போறண்டாலும் பஸ்ல போனாலும் அதுல இறங்கி உள்ளுக்க நிறைய தூரம் போகணும். ஆனா பஸ் பயணம் சரி வராது எங்களுக்கு. பைக் தான் சரி. ஆனா பைக்கை இப்ப கொண்டு போறேன்னு சொன்னா சின்ன ஆக்கள் கொஞ்சம் மழைன்றபடியா அதுதான் கட்டாயம் இருக்கா போய் பார்க்கத்தான் வேணும். இல்ல இந்த மேரிட் அந்த விசேஷமா இருக்கு வந்து பாருங்க. ஐ மாசத்தை விட மேரிட் நிறைய டூரிஸ்ட் வாரது என்ன வான் கதவுல எல்லாம் திறந்துருவாங்க. நல்ல வடிவா இருக்கும் பார்க்க. ஒரு ஆனா போறேன்னா அவருக்கு குளிக்கக்கூடிய மாதிரி தான் போகணும். கடலுக்கு தான் போவோம். அவ்வளவு தண்ணி ஆட்டி இறைச்சலோட நல்ல ஊவண்ட ஒரு இறைச்சல் ஒன்று வரும்.
சத்தம் என்ன சத்தத்தோட போகும். ஆனா ராயனெல்லாம் அங்க குளிச்சிருக்கீங்க அண்ணே ஓ நான் அங்க குளிச்சிருக்கேன். அங்க இருக்கிற அதான் நீந்து வரல ஓ நான் ராய் அண்ணா வச்சுங்களா அது மனோட ராயனை நீந்துறத விட தண்ணியில மிதப்பேராது அப்படியே தண்ணியிலே படுத்து கிடப்பாரு. சரி பாப்போம் முன்னாலே கதையம் இருக்கா அதே மாதிரி பாக்கணுமே போய் பாப்போம் நான் தண்ணியிலே படுத்துருப்பேன். அப்புறம் எந்த தண்ணியை நினைக்கிறாங்களோ அதுதான் சரி எந்த தண்ணியில என்னாலும் மிதப்பீங்கல்ல ஓ ஜெரோமி நீந்து அப்ப என்ன மாதிரி இன்றைக்கு வேலையை உங்களுக்கு நைட்டுக்கு போகணும். நைட்டுக்கு என்ன இப்போ இங்க இருந்து கொஞ்சம் அரை மணி தேலாம் காணும் என்ன போறோம் 1 மணி தேலாம் காணும் ஸ்பீடா போகணும். 1 மணி காணும் மலைக்கு அப்படி ஸ்பீடா போயிடலாம். இல்ல இல்ல ஓ 1.5 மணி 2 மணி போகணும். ஆறுதல் அவசரம் இல்லாம ஆறுதலா போகணும். அப்ப வலிக்கிட்டீங்க நீ போய் தான் நீ வேலைக்கு போகணும் என்ன அண்ணாக்கும் வந்து டைம் ஆகுது அப்ப நாங்கள் மதியம் சாப்பிட எல்லாம் இனிமே தான் சாப்பிட போறோம் என்ன அப்ப இன்னைக்கு அம்மா அண்ணா கடை என்ன சமைச்சிருக்காங்க பாப்போம். சரி இப்ப போய் சாப்பாடு போயிட்டுக்கணும் ஆனா ஜலம் மீனா தண்ணி ஒரே சீமி கொண்டு குடிக்கொண்டு வச்சுட்டு ஒரே கரைஞ்சு நாங்க இன்னும் கூட்டிக்கொண்டு போயிடலாம் சொல்றேன். சரி ஒரு நாளைக்கு அது என்ன காரணம்னா ஸ்விமிங் பூல் இன்னும் திருத்துப்படை அங்க எல்லாம் வேலை நடந்து கொண்டிருக்கு. வேலை நடந்து இருக்கோ அதனாலதான் நாங்க கூடி கொண்டு போயிடலாம் இருக்கோம். எப்படியா சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப ஞாயிற்றுக்கிழமை தானே அப்ப நாங்க வளமையை ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் கூடுதலா வந்து இறைச்சி கறியா வைக்கிறது. அப்ப அண்ணாக்கு சொன்னதை இறைச்சி சாப்பிட்டு அழுதுட்டம்மா வேணாம்னு சொன்னபடியா அப்ப இன்னைக்கு வந்து நண்டு சாப்பிட்டு நாங்க வந்து கரை நாள் தானே அப்ப இன்னைக்கு வந்து நாங்க நண்டு வாங்கினாங்களே நண்டு என்ன மாதிரி மலிவோ இல்லாட்டி விலையோ நண்டு கொஞ்சம் விராதான். ஆனால் நாங்கள் வேண்டாத இடத்துல பரவாயில்ல வேண்டக்கூடியதா இருந்தாரு. வேண்டக்கூடியதா இருக்கான இந்த சீசனுக்குள்ள நாங்க பண்றது பெரிய வேண்டலாம் வேண்டக்கூடிய மாதிரி கிடந்து இருந்தது. நண்டு ராலெல்லாம் சும்மாவே தொடையில்லாது தேவையில்லை அது வளமையாவே ஒரே ரால் வந்து கிலோ 2000-3000 போகுதானே பெரிய ரால் எல்லாம். நண்டும் அப்படித்தான் 1500-2000 ரூபாய் போகும். அப்ப இது எவ்வளவு பண்ணீங்க? இது பரவாயில்ல 1.5 கிலோ நண்டு கிட்ட இருந்தது எங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் அப்படி தந்தது. அங்க என்னபடியா கொஞ்சம் விலை குறைச்சு மார்க்கெட்ல வாங்கினா விலை கூட மார்க்கெட்ல நான் 3000 அதைத்தானே நான் நினைச்சேன். 3000 குறையாம தான் இருக்கு. அதுல நல்ல நீலக்கால் நண்டு நல்ல நண்டு நண்டுலயே எப்படி இருக்கும் நண்டு அதான் கொஞ்சம் சதை கூட வேற இருக்கும் என்ன பொட்டு நண்டு இருக்கு நீலக்கால் நண்டு இருக்கு தானே. அப்ப அதுல இருந்து ஆண் நண்டு பெண் நண்டுன்றது அது வந்து இருந்து பாக்குறது வந்து பெண் நண்டு அது சின்ன சின்ன இல்லாத அக்கா சொல்றேன் காய்ச்சி கொண்டிருக்காம சாப்பிடுவோம். அதுதானே சாப்பாடை வச்சு பார்த்து கொண்டு இருக்கணும். சொல்லுங்க என்ன கறியன்னு நண்டு கறியும் நண்டு தூக்கிடுங்க பெரிய நண்டதான் எடுத்துருக்காங்க. நண்டு பாத்தீங்களோ நண்டு கறியும் பருப்பு வெள்ளை கறியும் லெக் பீஸ் மாதிரி ஏன்னா வெள்ளச்சோறு இன்னைக்கு அப்படித்தான் ஒரு பொடி பிடிக்கலாமே சாப்பிட்டு பாருங்க நான் சாப்பிடுங்க அப்படின்னா நான் சாப்பிடல சேஜல வந்தாங்க கொஞ்சம் படி சாப்பிட்டேன்னா எனக்கு பசிக்கல இப்ப நான் லேட்டாக சாப்பிட போறேன். ஆனா கறியை பார்க்கவே நல்ல ஒரு டேஸ்ட் தோணுது. ஏன்னா நல்ல நண்டு கறி வந்து அம்மா நல்லா பிரட்டி வச்சிருக்கா. ஆனா நண்டு கறி என்னால பிரட்டி தான் காய்ச்சோணும். அப்பதான் நான் அதுல சுவா வந்து தெரியும். தண்ணி கறியா வச்சா டேஸ்ட் இருக்காது எனக்கு உண்மையாதான். கீரை போட்டு சமைக்கிறது நல்லா இருக்கும். அம்மா போட்டிருக்கா நமக்கு கீரை அதுதான் அம்மா நண்டு கறி வைக்க முருங்கை கீரை போடாம காய்ச்சலே இல்லை வைக்கிறே இல்லை. நண்டுக்கு அது ஸ்பெஷலா போடுறது நண்டுக்கு நல்லா உள்ளி மிளகு எல்லாம் முடிச்சு போடுறது. வாயு தன்மை கூட தானே பாய் வா அதனால உள்ளி மிளகு எல்லாம் கூட போடுவோம். குளிர்த்தாக சளி
ஆனா சதை குறைவா இருந்தாலும் அந்த கறிக்கே ஒரு நல்ல சுவையா இருக்குமே. கறியோடய சாப்பிடலாம் தெரியுமா? சதை இல்லாட்டியும் கறி நல்ல டேஸ்டானே. சூப்பரா இருக்கும். இப்ப இட்டு நண்டு தானே கொஞ்சம் நல்லா இருக்கும், சரியா இருக்கும். நிலவு நண்டு கொஞ்சம் சாதா குறைஞ்சா இருக்குமே. ஆனா நீ என்ன நண்டு சீசன் போறடாங்க? நண்டு பாடு பாடு ஆனா ராயனுக்கு கொஞ்சம் கடற்தொழில் தெரியுமே. சும்மா நான் ராயனே நாங்க ஒரு வளையம் போட்டும் எடுத்துக்கிறாங்களாம் போல. சும்மா உண்மைதான். கரையில வந்து இருந்தோம்னா சாப்பிடுறோம் நண்டோ மீனோ சரி, அதுக்கான பாடுபடுறதுன்றது சரியான கஷ்டம். காத்து கடல் காத்தெலும்புன்னு சொன்னா கஷ்டம், சரியான கஷ்டம் தான். இடத்துலயே என்ன செய்யறது, மீன் குஞ்சுக்கு நீச்சல் கொடுக்க கற்றுக் கொடுக்கணுமா இல்லதானே? அதுதானே மீன் குஞ்சு அப்படியும் நீந்த தான் வேணும். சுத்தி வர கடல் நடுவுக்கு தானே நின்று இழுக்கணும். அதான் நான் சொல்றேன், கரையில நின்று சொன்னால் எப்படித்தான் இருந்தாலும் தொழிலுக்காக போய்த்தான் வர வேணும், போய்த்தான் ஆகும். அதான் அந்த அவைகளுடைய ஆதாரமா இருக்கு, மாதாரத்துக்கான வாழ்வாதாரமா தானே. அப்ப அந்த வாழ்வாதாரத்துக்காக போய் போராடிதான் ஆகணும். அதுதான் இந்த உதாரணம் சொன்னா, மீன் கொஞ்சம் நீச்சல் கற்றுக் கொடுக்க ஆகணும். கடல்லே போராடி கொண்டுதான் இருக்கணும். உண்மைதான், கடல்ல போயிட்டு கரைக்கு வந்தா தான் ஒரு நிம்மதி. சில நேரத்தில் இந்த மாறி காலங்களில் கடல் மின்னல் தாக்கங்கள் வரைக்குள்ள கடல்ல போய்க்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு பய உணர்வு, திகில் உணர்வு கொண்டு இருக்கு. வெட்டு மின்னல் போட்டுக்கு நேரம் எல்லாம் விழும். அந்த மின்னல் மாறி போட்டுல இருந்தா போட்டு துண்டுதான். எனக்கு டிசம்பர் 22. ஆனா அந்த விரலம் கொடுத்து ராயனே நீந்தி வந்துட்டீங்களே கரைக்கு, அதே ஒரு பெரிய காரியம். கடவுள்கிட்ட இருப்பதுதான் உண்மைதான். அதுக்கு மிஞ்சின ஒன்று நாங்க சொல்லு பேர் மீன் விவராட்டுற கொண்டுமே இல்லை. அந்த நேரத்தில் எல்லாம் வயசு தானே, எல்லாம் அதானே இப்பயும் என்ன யங் போய் மாதிரி தானே இருக்க ராயன், என்ன விட எல்லாம் ஆள் மாதிரி இருக்க ராயன். உண்மைதான், அப்படி இல்லாம இருந்தா வாக்கம் கொஞ்சம் பெருமை தான். சரி சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு குட்டி பாவாடை போட்டு டிஷர்ட், குட்டி பாவாடை போட்டு டிஷர்ட் போட்டு காய்ச்சல் கறியானா நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க? சேச்சுக்குன்னு சொல்லுங்க. சேச்சுக்கு பாட்டெல்லாம் பாடுனீங்களா? சண்டே ஸ்கூல் போனீங்களோ? சண்டே ஸ்கூலுக்கு போனீங்களோ? ஆள் சேர்ச்சில் பெரிய சத்தமாக தான் இருக்கும். குளப்படி அங்க நான் நின்றா கூப்பிடுமாள், என்ன ஜோவேல் அப்படி என்ன கூப்பிடுமாள், ஜோவேல் வா. அம்மாட்டா போங்க. நல்ல டேஸ்டாம இருக்குல்ல, நல்ல சுவையா இருக்கு, நல்ல சுவையா வளமையா சாப்பிடுற டேஸ்ட் நல்ல அட என்ன இறைச்சி கறியை விட இந்த கறி டேஸ்டா இருக்கு. டெய்லி இறைச்சி சாப்பிடலாம், இறைச்சி சாப்பிடாம இருக்கல, அது என்னாலும் இது புடியும் சாப்பிடத்தானே வேணும். உண்மைதான், கொலஸ்ட்ரால் தானே, அந்த கொலஸ்ட்ரால் தான். இறைச்சி சாப்பிடாட்டி பிரயணத்துக்கு என்ன அதுதானே. ஆனா கோழி இறைச்சி எவ்வளவு சாப்பிடலாம், இந்த ஆடு மாடுல கொஞ்சம் இதான் மாதிரி
ஒருக்கா சொன்னவர் வெட்டிங்கிற மனசுல ரச்சி நிறைய சாப்பிட மாட்டு வச்சிடம் கூடாது சமைக்க எங்கோ போயிடாம சொன்னேன் சரி அப்ப நாங்க பிரச்சனை வேண்டாம் சீவில இல்ல நடுவில் சாப்பிட கூடாது அடுத்த வீடியோ சனிக்கிழமை கறி கொண்டு வருவோம் அது என்னன்னாலும் நான் கிழமையில ஒருக்கா தான் சமைக்கிறது அப்ப அந்த நாள் சமைக்க கூட என்ன அதுதான் கதை கேட்க சொல்றது ஆனா சாத்தியப்படாது ஆள் நான் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ப்ரோ அது அப்படித்தான் நான் சொல்றதுதான் ரோஷன் அண்ணா சாப்பாடு பாருங்க அண்ணா சாப்பிடுறா அண்ணா சாப்பிடுறேன் சரி அப்ப நாங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய நாள் வந்து இப்படியா போயிட்டேனே அப்ப அண்ணா வந்து சாப்பிடுற அண்ணாக்கு வந்து டைம் அண்ணா முட்டை போடுமே அண்ணா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நைட் வேலை இருக்கிறபடியா அண்ணா இன்னைக்கு நிக்க மாட்டேன் நேற்று வந்தபடியா இன்னைக்கு அண்ணா போறேன் இப்ப இனிமேல் தான் இப்ப மழை மினிட்டுது நான் கனகாலம் தானே வந்தேன் நாளை போயிட்டு அதுதான் இப்ப நாங்களும் வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் எங்களோட வீடியோ பார்க்க நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கிறோம் பாய்.